கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கிவை அனைத்தும் உதவுவாயே. வணக்கம். பட்டி தொட்டியெல்லாம் பைந்தமிழ் பரவுவதற்கு 2 காரணங்கள். ஒன்று பாரதியின் பாடல்கள் என்றால், இரண்டாவது காரணம் நம்முடைய டாக்டர் சாலமன் பாப்பையாவின் பட்டிமன்றங்கள் என்று துணிந்து சொல்லலாம். டாக்டர் சாலமன் பாப்பையா அவர்களே, என்னுடைய கற்றறிந்த சகோதர சகோதரிகளான திரு ராமலிங்கம், திருமதி சுமதி, திரு சிவகுமார், பல ஊர்திகளுக்கு நடுவே ஊர்ந்து வந்து கொண்டிருக்கும் திருமதி பாரதி பாஸ்கர் ஆகியோருக்கு வானவில் பண்பாட்டு மையத்தின் சார்பில் வரவேற்புரையை ஆற்ற வந்திருக்கிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு ரொம்ப கண்டெம்பரரி ரெலவன்ஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு தலைப்பு. பாரதி மிகவும் விரும்பியது மண் விடுதலையா பெண் விடுதலையா? ரெண்டையும் நேசிச்சான். ரெண்டையும் 2 கண்ணாக நேசிச்சான். இதுல எந்த கண்ணு வேணும்? ஒரு கண்ணை விட்டுருன்னா முடியுமா? 2 கண்ணு தானே வேணும். ரெண்டையும் அவன் விரும்பினான் என்பதில் சந்தேகமே இல்லை. எதை அதிகம் விரும்பினான் என்று பேசப் போகிறார்கள். 2க்கு மேல கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா பேசினா 3வது கண்ணை திறந்தாலும் திறந்துருவார் மீறி. அதனால நம்ம ரெண்டுமே பாரதி விரும்பினான் என்ற நோக்கத்தோடு இந்த பட்டிமன்றத்தை நடத்தி அதில் மிகவும் வலியுறுத்தியது விரும்பியது எது என்று பார்க்க வேண்டும். ஏன்னா கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு பட்டிமன்றம் நடத்திட்டு 2 பேருக்குமே கற்பிலன்னு முடிவு பண்ணிட்டு வெளில வரக்கூடாது. அதனால நம்ம 2த்தையும் பாரதி எவ்வளவு நேசித்தான், இதன் மூலமாக இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக அந்த தீர்ப்பை விட பாரதியின் இந்த தேசத்தை அவன் நேசித்ததையும் இந்த தேசத்து மாதர்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்று அவன் யாசித்ததையும் உங்களுக்கு அவர்கள் எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள். அதை நாம் எல்லாம் கண்டு கேட்டு நாம் ரசிக்க வந்திருக்கிறோம். இந்த நகைச்சுவையோடு பேசி இந்த நாட்டையே ஒரு குலுக்கி கொண்டிருப்பவர் நம்முடைய டாக்டர் சாலமன் பாப்பையா அவர்கள். இந்த நகைச்சுவை உணர்வுக்கே பார்த்தீங்கன்னா பாரதி தான் முன்னோடி. அவனோட ஹியூமர், எஸ்பெஷலி அவனோட ப்ரோஸ்ல பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஹியூமர் பார்க்கவே முடியாது. ஒரு கோயில் யானையை பார்க்கறான், பார்த்தா அந்த மாவுத்தன் அதை அடிச்சுக்கிட்டு இருந்தானோ. என்னப்பா இப்படி மிருகவதை செய்கிறிய யானைய, இப்படி பண்ணாத, அது உங்களுக்கு தெரியாது சார், இந்த யானை அப்படிலாம் சொன்னா கேட்காது, அடிச்சாதான் கேட்கும், ஏன்னா இது கீழ் ஜாதி யானைன்னு சொன்னானோ இந்த மாவுத்தன். எழுதுறான் பாரதி. அப்புறம் சொன்னானா, யானைகள்ல 4 ஜாதி உண்டு, எங்க வர்ணாசிரம தர்மம் எப்படிலாம் போகுது பாருங்க. யானையிலையும் பிராமண யானை, சத்திரிய யானை, வைசிய யானை, சூத்திர யானை 4 யானை உண்டு. இந்த நாடு உருப்படுமா என்று கேட்கிறான் பாரதி. யானையில் ஜாதி, கல்லில் வைரக்கல்ல எடுத்தா வைரத்துல ஜாதி, விண்மீன்கள் கோள்கள்ல எடுத்தா ஜாதி, எங்க பார்த்தாலும் ஜாதி. இதை பறை 18ஆம் நுழை 108ஆம் ஒன்றுக்கு ஒன்று பந்தி போதனம் கிடையாதாம், கேலி கேலி கேலின்னு எழுதுறான். எல்லாத்தையும் அப்படி ஹியூமரஸா அதே சமயத்தில் குத்தலாக எடுத்து சொல்லி நமக்கு ஒரு நகைச்சுவைக்கு முன்னோடியாக இருந்தவன் அந்த பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. சங்கீதம் சொல்ல வரும்போது சொல்லுவான், எல்லாருக்கும் தோல் காது, தமிழர்களுக்கு மட்டும் இரும்புல காது. ஏன்னா இவங்க இந்த ஹார்மோனியத்தை அவன் திட்டின மாதிரி யாரும் திட்டம், இந்த ஹார்மோனிய ஸ்ருதியில பாடியே குரலை கெடுத்துக்கிட்டாங்க இவங்க, தம்பூர் ஸ்ருதியில தான் பாடணும்னு சொல்லுவான். இப்படி எதையும் நகைச்சுவைப்பட சொல்வதில் அவன் நாயகனாக திகழ்ந்திருக்கிறான். எனவே அப்படி நகைச்சுவை கலந்த, ஆனால் அதே சமயத்தில் கருத்து செறிவில் தரம் தாழாத ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தை நம்முடைய டாக்டர் சாலமன் பாப்பையா அவர்கள் நடத்தி கொடுக்கிறார். எத்தனை பட்டிமன்றங்கள், எத்தனை விதமான பேச்சுகள். தினம் அவர் தொலைக்காட்சியில தோன்றி அந்த பேசும்போது, திருக்குறளை எடுத்து சொல்லும் போது எவ்வளவு எளிமையா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, சின்ன பசங்களுக்கும் அந்த கருத்தாழம் போய் பதிகிற மாதிரி எப்படி சொல்றாரு. அதை பார்த்து நாம் பொறாமப்படுவோம், எப்படி இப்படிலாம் சொல்ல முடிகிறது. அவ்வளவு ஒரு சிறப்பாக எளிமை கை வருவதுதான் ரொம்ப கஷ்டம். கஷ்டமா எதையும் சொல்லிடலாம், எளிமையா சொல்றது ரொம்ப கஷ்டம். இதான் அதுல ஒரு பெரிய முரண்பாடு. எளிமையா சொல்றது அவ்வளவு சுலபம் இல்லை, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. அதனாலதான் செல சொல்லியும்பார் திருவள்ளுவர். அப்படி சொல்லுவது, எளிமையாக சொல்லுவதில் ஒரு தனி வல்லமை படைத்தவராக திகழ்கின்ற டாக்டர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய தகுதி வாய்ந்த தலைமையில் இந்த பட்டிமன்றம் நடைபெறுகிறது. என்னுடைய கற்றறிந்த தோழர், நண்பர், வழக்குரைஞராக இருக்கின்ற தா ராமலிங்கம் அவர்கள் மிகவும் கருத்து செறிவோடும்
அருளாளர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வழக்கறிஞர் ராமலிங்கம் கருத்து செறிவோடும் அதே சமயத்தில் அதர்மங்களை சாடும் அறச்சீற்றத்தோடும் பேசக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். அவருடைய சொற்பொழிவை கேட்டு நான் சொக்கி போயிருக்கிறேன். ஒரு காலத்திலே சுகி சிவம் அவர்கள் பேசத் தொடங்கிய போது சுகி சிவத்தின் சொற்பொழிவுகளை கேட்டு வளர்ந்த அந்த இளவல் இப்பொழுது சுகி சிவத்திற்கு நிகராகவும் அவரை மிஞ்சும் வகையிலும் மிக அருமையாக சொற்பொழிவு ஆற்றுவதை கேட்டு நானும் சிவமும் வியந்திருக்கிறோம். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். என்னுடைய கற்றறிந்த தோழி சுமதி வழக்கு மன்றத்தில் மிகச் சிறப்பாக வாதாடுபவர்கள். என்னை எழுத்து எத்தனை கேஸ்ல பிரமாதமா வாதாடி ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? பிரமாதமா வாதாடுவார். அதே போல வழக்கு மன்றத்தில் வாதாடுவதைப் போலவே பட்டிமன்றங்களிலும் மிக பிரமாதமாக வாதாட இருக்கிறார்கள். நண்பர் சிவகுமார் மிகச்சிறந்த பேச்சாளர், நகைச்சுவையும் கருத்து செறிவும் ஆழமான சிந்தனையும் கொண்ட பேச்சாளர். பாரதி பாஸ்கரை பத்தி கேட்கவே வேணாம், தெரியும் எல்லாருக்கும். பட்டிமன்றங்களிலும் சரி, தனி சொற்பொழிவுகளிலும் சரி, அவர் மிகப்பெரிய சாதனையை படைத்து வருகிறார். அதோட ரொம்ப ஒரு தீவிரமான பாரதி பக்தை அந்த அம்மா. பாரதியிடம் அவ்வளவு ஒரு மிகுந்த ஈடுபாடு, அது எனக்கு தெரியும். ரொம்ப பாரதியை பத்தி பேசினா கண் கலங்கி விடுவார். அப்படிப்பட்டவர் வந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எனவே இப்பொழுது இந்த அரங்கை டாக்டர் சாலமன் பாப்பையா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. இந்த அரங்கம் தொடங்குவதற்கு முன் வந்திருக்கும் பெரியவர்களை மரியாதை செய்ய வேண்டிய எங்கள் கடமையை நாங்கள் ஆற்ற இருக்கிறோம். முதலில் டாக்டர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு இந்த பொன்னாடியை எங்கள் மையத்தின் சார்பிலும் இந்த அழகான அரங்கத்தை நிர்மாணம் செய்து கொடுத்து இந்த பாரதி திருவிழா நடப்பதற்கு எங்களுக்கு பேருதவியாகவும் பெருந்துணையாகவும் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் இங்கே மேடைக்கு வந்து இந்த பொன்னாடையை டாக்டர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு அணிவிக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து என் சகோதரி சுமதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நண்பர் சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நானும் நேரத்தை எப்படியோ கடத்தி பார்க்கிறேன். அந்த அம்மா இன்னும் வந்து சேரல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நேத்திக்கு ஒரு கவிஞர் வந்து ரொம்ப நகைச்சுவையா ஒரு பாட்டு சொன்னார். திருவல்லிக்கேணி தெருவில் ஒரே மாடாக இருப்பதற்கு, மாடு நிறைய வந்துதான் இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டா, பெருமாள் மாடு மேய்க்கிறது விட்டு தேர் சாரதியா வந்து உட்காந்துட்டா மாடெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னார், பெருமாள் ஏன் பார்க்கடல்ல பள்ளி கொண்டான்னா, அப்படியாவது தன் கருப்பு நிறம் போறதான்னு பாக்கிறதுக்காக போய் பார்க்கடல்ல படுத்து புரள்றானா, அப்படியும் போக மாட்டேங்கிறான். இதெல்லாம் நிந்தாஸ்துதின்னு பேரு. இப்படி நகைச்சுவையாக நேற்று கவிஞர்கள் எல்லாம் பாடினாங்க. எனக்கு தெரியாம போச்சு. ராமலிங்கத்தையும் கூட்டிட்டு போயிருப்பேன். சுமத்தியும் சிவகுமார் பெருமிச்சு, நமக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு விட்டாங்க. எனவே அரங்கம் இப்பொழுது தலைவர் கையில். வானவில் பண்பாட்டு மையமும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாரதி திருவிழாவிற்கு ஒரு கவிஞனுக்கு ஆற்ற வேண்டிய நன்றியை எப்படி செய்வது என்ற உணர்வோடு கூட மிக பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, எங்கே நல்லது நடக்கிறதோ அங்கே போய் நிற்க வேண்டும் என்ற உணர்வோடு கூட இந்த
நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியவர் வணக்கத்திற்குரிய ஆரம்பி ஐயா அவர்களே, வந்திருப்போரை எல்லாம் மிக அருமையாக வரவேற்று ஒரு நல்ல வரவேற்பு, அதை எப்படி இவ்வளவு லாபகமா சொல்லி பார்க்கலாம், கொஞ்ச நேரத்தையும் கடத்தலாம், இதெல்லாம் பண்ணி பார்த்தாரு. அதுக்கெல்லாம் வேணும், கொஞ்சம் திறமை வேணும். அது லாயர்ல வக்கீல்கள், அதனால அவங்களுக்கு இந்த பேச்சாற்றல் இயல்பு ரொம்ப ரொம்ப இயல்பா வரும். மிகச் சிறப்பாக வரவேற்றிருக்கின்ற திருமிகு ரவி அவர்களே, வந்துட்டாங்க, ஆள் வந்தாச்சு, வாங்க. இதேதான் வாழ்க்கை நமக்கு. அதே பார்த்துருங்க. ஆமா ஆமா முடிச்சிருங்க. எங்கள் மையத்தின் நிர்வாகியான திருமதி லோகேஸ்வரி. பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்ளுகிறேன். இது பாரதி இருந்து நடந்து கவிதை எழுதிய இடம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே என்பான். அந்த பாரதி கவிஞன் நம்முடைய தாயும் தகப்பனும் அல்லவா, அவன் இருந்து குலாவிய இடம் இது. இந்த இடம் அப்படிப்பட்ட இடம். அதனால சில ஆன்மாக்கள் எப்போதுமே அங்கங்கே அவர்கள் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பார்கள் என்று நம்முடைய சமயம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஒருவேளை இந்த கூட்டத்தில் எங்கேனும் ஒரு இடத்தில் அவர் இருந்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கலாம். நாம் பேசுகிற குழந்தை பிள்ளைமை பேச்சுக்களை அவன் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தன்னை எவ்வளவாக இந்த மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தன்னை இவர்களுக்கு எவ்வளவு தெரியும் என்ற ஆர்வத்தோடு கூட அவன் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவனுடைய திருவடி சரணங்களுக்கு முதலில் என்னுடைய தலையை தாழ்த்தி நான் வணங்கிக் கொள்கிறேன். பெரியோர்களே, எல்லா கவிஞர்களைப் போலதான் பாரதியும் ஒரு கவிஞன், அப்படி பார்க்கணும்ல. ஆனா மற்றவர்கள் எல்லாம் தமிழ் படித்த புலவர்கள், இவன் தமிழ் படிக்கலை. ஒரு வித்தியாசம். மற்றவங்கெல்லாம் நல்ல தமிழ்ல இலக்கணம் தெரியும், இலக்கியம் தெரியும், நிகண்டுகள் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு வச்ச ஆட்கள். அப்படி இல்லை. வறுமையில் இருந்தா, சொந்த ஊருக்குள்ள இருக்க முடியல, காசியில போய் நின்னா, அப்புறம் அங்க இருந்து இங்க திரும்பி வந்தாச்சு. அவருடைய காலங்கள் பார்க்க போனோம்னா மிஞ்சி போனா ஒரு அவருடைய காலம் ஒரு 1904 இருந்து எழுதின எழுத்து உலகத்துக்கு 4 இருந்து 1921 வரை எத்தனை 17 ஆண்டுகள் சொல்லலாமா? அதுலதான் அவர் எழுதியிருக்காரு. இவ்வளவுதான். ஆனா இந்த புலவன் ஒரு வித்தியாசமான ஆளு. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவனுடைய காலத்தில் பெரிய பெரிய மேருமலைகள்லாம் இருந்தாங்க. டாக்டர் உவே சாமிநாதையர், பெரியவர் மறைமலையடிகள், திருவிக்கா, யார் இல்லை, பெரிய பெரிய ஆட்கள், ஜாம்பவான்கள், சாதாரண ஆட்கள் சொல்ல முடியாது. சோழவந்தான் அரசன் சண்முகனாரு, அவர் விடுமுறை எடுத்துட்டு போன இடத்துலதான் பாரதி போய் ஒரு 2 மாசம் வேலை பார்த்தான். ஒன்னா பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. அப்படின்னா பாரதி தமிழாத்தியாரா வேலை பார்த்தாரே தவிர தமிழை முறையாக கற்றவர் இல்லை. அது அவருக்கு ஒரு குறை என்று அன்றைய புலவர்கள் நினைத்தார்கள். சிலதை வெளிப்படையாக சொல்லலாம். அன்னைக்கு இருந்த புலவர்கள் அவர் பாரதியா
அப்படின்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவரு படிக்கல, இல்ல அவருக்கு தெரியாதுல்ல. அவர் பாட்டுக்கு இலக்கணத்தை போட்டுக்கிட்டு என்னங்கடா அது, என்ன அது, என்ன அன்மொழி தொகை ஆகு பேரு, இதை தவிர வேற எல்லையே கிடையாதுடா உங்களுக்கு, வெங்காயத்தை போய் விளையுங்கடா, அதான் பிரயோஜனம்ன்றாரு. அப்படின்னா சிரமம் தானே. அதனால முதல்ல அவர் ஒரு கவிஞர், இந்த புலவர்களை போன்ற கவிஞர் இல்லை, முதல்ல அதை தள்ளிடலாம். ஆனா அவர் பாடம் நினைச்சாரு. பன்னீர் கோடி வகை இன்பம் நான் பாட திறனடைதல் வேண்டும்னாரு. ஒரு பாட்டா ரெண்டு பாட்டா, பண்ணில் கோடி வகை இன்பமா, 1 2 கிடையாது. ஆசைப்பட்டா அப்படித்தான் ஆசைப்படுவார். 10 12 தென்னை மரம் டபக்குன்னு. அது இவர் கட்ட மாட்டாராம், பராசக்தி வந்து கட்டி கொடுக்கணும். சோம்பேறி பாருங்க, அவர் கட்டிடப்படாதான். இவன் நிலத்தை கொடு நான் கட்டிக்கிறேன்னா கேட்கப்படாத, நீ கட்டி கொடு. அப்படி பண்ணி கோடி வகை இன்பம் நான் பாட திறனடைதல் வேண்டும். அதோட பாட்டில் கலந்திடவே ஒரு பத்தினி பெண்ணும் வேணும் பக்கத்துல. இப்படி பாட்டு எழுதுறதுல அவருக்கு ஒரு ஈடுபாடு. கவிஞன், இது எல்லா கவிஞர்களுக்குமே கவிதை எழுதுவதில் ஈடுபாடு தான், அதை தள்ளிடலாம். அடுத்து, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தன் வந்து நின்ற நாட்டில் இருந்தாரு. அப்படின்னா என்ன, பெரிய சமயங்களை பத்தி ஆழமா கத்துக்கிட்ட ஆளு. ஆத்தி சுடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கு முழுவன் மேனியான், கருணரன் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையறல் புரிந்தோன். எத்தனை தான் தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு பாருங்க. நமக்கு நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்ததுதான் நமக்கு தெரியும். இதாண்டா நம்ம சாமி, கும்பிட்டுக்க. மீதியெல்லாம் அதெல்லாம் ஆச்சாமி, அதுகிட்டயே போயிடாத. இதுதான் சாமி, இத கும்பிடு. மற்ற சாமியெல்லாம் பொய், இது மட்டும் மெய். இதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டில் போய் எனக்கெல்லாம் அப்படிதான் எங்க அம்மா சொல்லி கொடுத்துச்சு. நான் கேட்பேன், ஏமா அது எப்படிமா பொய் அப்படின்னா, கண்ணை கெடுத்துட போறாரு ஆண்டவர், கண்ணை கெடுத்துருவாரு. பாவி மகனே, உங்க அப்பன மாதிரியே இருக்கடா நீங்க அப்படின்னா, அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. இவ்வளவுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனா இவரு இப்ப பட்டணத்தடிகளா இருந்தா, அவரு காதர்ந்த ஊசியும் கடைவெளி வாராதுகான் அவர் பாட்டுக்கு பாடிட்டு போனாரு. ரொம்ப பெருசா அவர் பட்டணத்தடிகள் ஒரு பக்கம், தாய்மான சாமிகள் ஒரு பக்கம், ஒரு வடலூர் ராமலிங்க பெருமான அவர் ஒரு புறம். என்ன குறைஞ்ச ஆட்களா இங்க இருந்திருக்காங்க. இப்ப பெரிய 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 ஆட்கள் கவிதைன்னு ஆரம்பிச்சாங்கன்னா வண்டி வண்டியா எழுதியிருக்காங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஆட்கள் ஆன்மீகத்துல நம்ம நாடு அவ்வளவு சிறந்த நாடு. அதுல அவரும் ஆன்மீகத்தை பாடியிருக்காரு. அதுவும் ஒரு தப்பு இல்லை. அது எல்லா கவிஞர்களும் ஆன்மீகம் பாடியிருக்காங்க. பிறகு என்ன பாடினார் இவரு, கொஞ்சம் வித்தியாசமா பாடினார். என்ன பாட்டு எழுதும் போதே, நாட்டு மக்கள் பிணியும் வறுமையும் நைய பாடு என்று ஒரு தெய்வம் கூறுமே. சாமி அவர் முன்னாடி வந்து நின்னுச்சான். வாடா, என்னடா பாடிக்கிட்டு இருக்க பாட்டு, என்ன பாடுற, இது என்ன உன்னை விட பெரிய ஆளுகள் இல்லையா அதுக்கு, அவங்களாம் வண்டி வண்டி எழுதியிருக்கிறான். மாணிக்கவாசக சாமி ஒரு தாய்மானவர், இல்ல நம்ம திவ்ய பிரபந்தம், அதுக்கு மேல நீ வேணுமா, வண்டி வண்டி அங்க இருக்கு. இந்த மக்களுக்கு என்ன எழுதியிருக்க நீ, இந்த மக்களுக்கு என்ன எழுதியிருக்க, நாட்டு மக்கள் பிணியும் வறுமையும் நைய பாடு என்று ஒரு தெய்வம் கூறுமே. கூட்டி மானுட சாதியை அமரர் என்று காட்டுவதற்கு இன்னொரு தெய்வம் வந்து சொல்லுது. இப்படி தெய்வங்கள் வந்து வரிசை வரிசையாக முன்னாடி இருந்து இதை எழுதாத அதை எழுது அப்படின்னு அவர்கிட்ட மட்டும் பேசியிருக்கு. அதான் முக்கியம். அவனுடைய விசேஷங்கள்ல சிறப்புனா மீதி யாருக்கிட்ட பேசல, இவர்கிட்ட மட்டும் பேசியிருக்கு. இதெல்லாம் பாடு, இதை செய்தா அதுதான பிரயோஜனம், இந்த மக்களுக்கு அதுதான் பயன். இந்த நாட்டு மக்களுக்கு அவன் படுற பாட்டை சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். சொல்லணும்ல, அது வரைக்கும் முன்னாடிதான் பஞ்சம் இருந்துச்சு. நம்ம ஆட்கள் பஞ்சத்தை பத்தி பாடியிருக்காங்க, அவரும் பாடினாங்க. ஆனா அவர் வீட்டுல கஞ்சிக்கலின்னு பாடினாங்க. நிறைய பாட்டு இருக்கு, நான் வீட்டுல கஞ்சிக்கலையே அப்படின்னு. இந்த அநியாயம் பண்ணிட்டேடா எப்பா, என்ன இந்த காதை அதை ஆக்கிட்டேன்னு பாடியிருக்காங்க.
பஞ்சத்தை பத்தி பாடிருக்காங்க. ஆனா இவன் என்ன செய்யறான், அடுத்த வீட்டுல என்னென்ன வறுமைக்கு என்னென்ன துயரம் இருக்கு, ஏழ்மை இருக்கு, அதை பாடுறான், வித்தியாசமா பாடுறான். அது பாடுறது மட்டுமல்ல, இந்த மக்கள் அடிமையாக கிடக்கிறாங்க அப்படின்னு பாடுறான். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புண்மை இருக்கணும் போயின சொல்லணும் இல்லையா. இந்த மக்கள் வித்தியாசமான நிலையில் இருக்கிறாங்க. இவரை பத்தி மட்டும் பார்த்தா அவர் பாடுற கவிதை முழுக்க முழுக்க இந்த நாட்டை விடுதலை செய்ய வேண்டும். அந்த காலத்தில் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவெடுத்தது, சுதந்திர தின விழா கொண்டாடுறது அப்படின்னு. இவர் சுதந்திர தின விழாவுக்கு ஊர்வலத்துக்கு போயிடுவார். போயிட்டு ஆடுதுமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று தயார்படுத்துறான் ஆட்களை. அவன் போலீஸ்காரன் அங்கங்க நிக்கிறான், எந்நேரம் பிடிச்சு அடிப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா இவர் சொல்றாரு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அப்போ விடுதலையை பற்றி அவர் பாடுறாரு. ஒரு புறம் இந்த விடுதலை மட்டுமா பாடினாரு, அது மண் விடுதலை இல்லைங்களா, அந்த மண் விடுதலை. ஏன்னா நம்ம ஊர்ல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாங்க, இந்தியாவை பத்தி பார்த்தோம்னா எவ்வளவு காலம் யாராருக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கோம் தெரியுமா? நம்முடைய தொழிலே அடிமைப்படுறதுதான். ரொம்ப புத்திசாலிகளுக்கு பூரா இந்த குறை இருக்கும் போல இருக்கு. ரொம்ப புத்திசாலிகளுக்கு எல்லாம் யார்கிட்ட நம்ம அடிமைப்படல, குஷானர்கள்ல இருந்து பிடிச்சோம்னு சொன்னா யாரார்ட்ட அது தமிழ்நாடு ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்துச்சு. இங்க வந்து சண்டை கிடையாது, ஏன்னா சண்டைக்கு போட வெளியாடு வேண்டாம், அவன் போட்டுக்கிடுவான். அதை வச்சுக்கிட்டு தான் அவன் ரொம்ப இப்ப எங்களை மாதிரி முடியுமா உலகத்துல, நாங்க யாரு தெரியுமா, நான் தான் கொப்பை நல்ல முத்து பேரு அப்படின்னுவான். காரணம் அங்க அடி வாங்கிட்டு இருக்கான் அவ்வளவு பேரும். அவன் எவ்வளவு பேர் ஆள்கிட்ட அடை வாங்குற, பாபர்கிட்ட அடி வாங்கிறான், அலெக்சாண்டர்கிட்ட முன்னாடி அடி வாங்கியிருக்கிறான், யாராட்டும் அவன் அடி வாங்கியிருக்கிறான். அவ்வளவு பெரிய ஆளுகிட்ட அடி வாங்கிட்டு அவன் பாதுகாப்பா நிக்கிறான். அரண் எருமை மரம்னு எங்களுக்கு தமிழ் படிச்சவங்க இல்ல, தமிழ் படிச்சவங்கிட்ட பிள்ளைகள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எருமை மரம்னுவா ஒரு துறை. அந்த துறை என்ன அப்படின்னா, சண்டைக்கு வரும்போது இப்ப எருமை மாடு இருக்கு பாருங்க, நீங்க பாட்டு போகும்போது பூவான் பூவான் பூவான்னு ஊதுங்க, அது பாட்டு இன்னைக்கு ஆவுக்கு சில சமயங்கள ஆளுகளே அப்படி நிற்பான். அப்பதான் டிரைவர் சொல்றாரு எருமையட நீ அப்படின்னாரு. இதுக்கு ஒரு துறையை போட்டிருக்கான் எருமை மரம்னு. அந்த எருமை மாதிரி நின்று தன்னுடைய ஆட்களை காப்பாற்றுறது. அந்த மரத்துல துறை போயவனா வட இந்திய சகோதரன் தான். வட இந்திய சகோதரர்களுக்கு நாம் ரொம்ப நன்றி செலுத்தணும்யா, ரொம்ப நன்றி செலுத்தணும். அந்த மாதிரி அவங்க பாடுபட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த ஊருக்குள்ள என்ன நடந்து போச்சுன்னா, சண்டை கிட்டெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவனே முடிச்சுக்கிடுவான். இவர் போய் என்ன செய்வாரு, இப்ப இது மயிலாப்பூர் ஏரியாவா, துளசிங்க பெருமாள் ஏரியா, திருவல்லிக்கேணி நம்ம இவர் இருந்த இடம், ஆமா மறந்து போச்சு, திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணில இருந்து மயிலாப்பூர் பக்கத்துல 10 மாடு மேய்துன்னு வச்சுக்கோங்க, கொண்டுட்டு வந்துடுவான். திருவல்லிக்கேணில இருக்கிற ஆளுக போய் அந்த மாட்டை பூரா வெட்டிட்டு வந்துடுவான். எதுக்குன்னு கேட்டா, அதான்டா வீரம்னா, வீரா நம்ம சொல்லி கொடுத்தது அப்படி. அப்படி ஒரு சூழல்ல நாம அடிமைப்பட்டு பழகி போன ஆட்கள். நாம் எவரிடம் அடிமைப்படவில்லை, நிறைய பேர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறோம். அந்த அடிமையிலிருந்து இடந்தரு மனைவி நீங்கி இடர்மிகு சிறப்பட்டாலும், பதந்திரி 2 மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும், விதந்தரு கோடி இன்னல் விளைந்து என அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. இது மண் விடுதலையை பத்தி அவர் பாடியிருக்கார். இதத்தாங்க இந்த 2 பேரும் சொல்றாங்க. அவர் நோக்க என்னைய பாடினது என்ன, மண் விடுதலை தான். இது வரணும், சுதந்திர தேவியை நான் மறக்க மாட்டேன், விடுதலை வேணும், விடுதலை 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 விடுதலை, பறையருக்கும் இங்கிரிய புலையருக்கும் விடுதலை. இந்த பாட்டை வேற சொல்லி தொலைய முடியாது. பாரதி பாடின போது பாடிவிட்டாரு, இப்ப டிவியில ரேடியோல பாடணும் கொண்டு விட்டான். என்னன்னா ஸ்காலர்ஷிப்புக்கு மட்டும் போட வேண்டிய சொற்கள், அது சிக்கல். ஸ்காலர்ஷிப்புக்கு மட்டும் போட வேண்டிய சொல்லு, வெளியே சொன்ன கொன்னே விடுவாங்க, அது வேற சிக்கல் இல்லைங்களா. இங்கிரிய புலையருக்கும் விடுதலை. இப்ப விடுதலை ஒரு பக்கம், இதுக்காக மண் விடுதலை.
இன்னொரு பக்கம் என்ன செஞ்சாங்கன்னா, தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே. அவன் பார்த்தான், 2 அடிமைத்தனம் இங்க இருக்கு இந்த பெண்களுக்கு மட்டும். என்னது? ஆண்கள்னா வெள்ளக்காரனுக்கு அடிமை, பெண்கள் வெள்ளக்காரனுக்கும் அடிமை, அவர் வீட்டுக்காரனுக்கும் அடிமை. சரிதானா? அது 2 அடிமை இருக்குல்ல. இன்னும் எதுவும் பேசின எதுவும் பேச வேண்டாம்ன்றியா? நான் பேசாத பேசினா என்னையா தெரியும். அந்த வீடுகளில் போய் பொண்ணு எடுக்கும் போதே சொன்னாங்க, அந்த பகுதிக்கு போகாதனா அந்த ஊரே அப்படித்தான் அப்படின்னு. இந்த பெண்களுக்கு சரிநிகர் சமானமாக வாழணும். பெண்கள்னா அவ்வளவு கேவலமா வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. 1 குறை 2 குறையா? பெண்களுக்கு 1 குறை 2 குறையா? வண்டியா இருந்துச்சு அந்த காலத்துல. பிள்ளை பால் குடிச்சுக்கிட்டு இருக்குமா? அப்படின்னா என்ன வயசு இருக்கும்? இப்பெல்லாம் 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள பால் குடி நிறுத்திடுவாங்க. ரொம்ப படுத்துறான், வேலைக்கு போகணும், என்ன செய்யலாம்னா பாரு மருந்துகளை வச்சு பிள்ளைகளை அப்புறமேல பின்னாடி பார்த்துக்கிடுவோம். டாக்டர் கிட்ட போய் கேட்டா அவர் சொல்றாரு, பிள்ளை பால் ஒழுங்கா கொடுத்தீங்களா? கொடுத்தா அந்த நோய் வராதே, அவர் கிடக்காரு அப்படின்னு முடியலை கொடுக்க முடியலை. அந்த காலத்துல பிள்ளை பால் கொடுத்துருக்கேன்னா எவ்வளவு நாள் கொடுத்தாங்களோ தெரியல. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்க பிள்ளைய, பொம்பளை பிள்ளையா இருந்தா அதை பறிச்சுக்கிட்டு போவாராம் இந்த பிள்ளையினுடைய தகப்பேன். பறிச்சுக்கிட்டு போய் எங்க ஊர்ல கல்யாண கூட்டம் உட்கார்ந்து இருக்கு, அதுல மாப்பிள்ளை அவன் திம்பிட்டு போய இவ்வளவுதான் இருக்கான். அவன் உட்கார்ந்துட்டு அப்படின்றான். அவன் முன்னாடி நினைச்சு தாலியை கட்டுறானுவாங்க. அவன் கட்டுறானோ, அவங்க அப்பா கட்டுறாரோ, என்ன செய்ய? இப்படி கொடுமை 1 2 இல்லை. இதிலிருந்து பெண்கள் விடுதலை பெற வேண்டும். இதான் சுருக்கம். இந்த விடுதலையைத்தான் அவர் பாடியிருக்காரு. அதிகமாக அவர் விரும்பியது இதைத்தான். எது? பெண் விடுதலையை. அப்படின்னு இந்த பக்கம் மண் விடுதலையை என்று 2 பேரும் பேச போறாங்க. நமக்கு இப்ப மணி 7:15 ஆயிடுச்சு. 8:30 முடிச்சா சரியா இருக்குமா? நீ தயவு செய்து சரி. ஏன்னா ஐயா அவங்கெல்லாம் அவங்க தொழில் இருக்குங்க. சரி, நான் ஒரு 8:30 பார்த்து 9 சரி. ஏன்னா பாரதியெல்லாம் நாங்க ரொம்ப காலம் பேசாமே கிடக்கோம். பேச முடியலங்க. போய் சொல்றதுக்கு இப்படி இடம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா சொல்லி பார்ப்போமே, இருக்கெல்லாம் கொண்டாந்து வச்சு பார்ப்போம் அப்படின்னு தான். இல்லாட்டினா நாங்களா பேசிக்கிடணும் அப்படின்னு வீட்டு பொம்பளை சொல்லுவா, அதுக்கு இருக்கு பிடிச்சாலே இது. அதனாலதான் சரி. அதனால பாரதி பெரிதும் விரும்பியது மண் விடுதலையா பெண் விடுதலையா? மண் விடுதலையைத்தான் அவன் பெரிதும் விரும்பினான் என்று சொல்ல வருகிறார். இலக்கிய சுடர், நல்ல பேச்சாளர் தான் ராமலிங்கம் இருக்காரு. அருமையான பேச்சாளர், செய்திகளை அப்படி அடுக்குவார். அவரும் வக்கீல், இங்கிட்டும் வக்கீல் அங்கிட்டும் வக்கீல், அங்கிட்டு பேங்க், இந்த பக்கம் நிறையா ஹாஸ்பிட்டல். ஆமா ஆமையா, ஹாஸ்பிட்டல் பயமா இருக்கு. சரி, அதனால பெண் விடுதலை தான் மண் விடுதலை தான் பாரதி பெரிதும் விரும்பியது என்று சொல்ல வருகிறார் நம்முடைய இலக்கிய சுடர் தா. ராமலிங்கம் அவர்கள். உங்கள் சார்பில் அவரை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்துக்குரிய நடுவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருளாளர் ஐயா ஆரம்பி அவர்களே,
கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் அன்பு சகோதரர் முரளி அவர்களே, ஆண்டுதோறும் பாரதிக்கு மிகப்பெரிய திருவிழாவினை எடுத்து வரக்கூடிய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ரவி அவர்களே, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கள், வணக்கம். நம்முடைய நாட்டில் பாரதிய மாதிரி பெண் விடுதலைக்கு பாடியவர் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு? அதுக்கு தானே உங்ககிட்ட வந்திருக்கோம். பாரதியை போல பெண் விடுதலைக்கு குரல் கொடுத்தவர்கள் கிடையாது. ஆனால் வேறு யாரிடமாவது ஒப்பிடுகிற போது பாரதி பெண்ணை பாடியதை போல யாரும் பாடியதில்லை. ஆனால் பாரதியினுடைய படைப்புகளையே எடுத்து தூக்கி நிறுத்தி பார்க்கிற போதுதான் வித்தியாசம் தெரிகிறது. இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறைய இப்படியெல்லாம் இலக்கிய விழாக்கள் நடத்துகிறார். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஒவ்வொரு பண்டிகைக்கும் கூட சிறப்பா ஸ்வீட் போடுவாங்க. தீபாவளிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பேக் பட்சணம் கிடைக்காங்க, கார்த்திகை தீபத்துக்குன்னு கிடைக்கும், பல வகையான ஸ்வீட் இருக்கும். எதிலுமே சுவை குறையாது. எவ்வளவு சுவையான எவ்வளவு வித்தியாசமான இனிப்புகள் வந்தாலும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஃபேமஸ் மைசூர் பாக்குக்கு தான். ஆமா, அது என்ன அப்படி கரையுது? நீங்க அந்த மைசூர் பாக்க கடிச்சு சாப்பிட முடியுமா? நான் சிரமமெல்லாம் அதுல கிடையாது. அது உருகிறது என்ற வருத்தம் தான். அதேதான் இந்த தலைப்பு. எவ்வளவோ ஸ்வீட் இருக்கலாம், அந்த ஸ்வீட்டுக்கு ஈடு இணை இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி பாரதி பெண் விடுதலை பற்றி பாடியதற்கு ஈடு இணை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பாரதின்னு எடுத்தால் தேசம்தான். அதுதான் அவனுடைய வாழ்க்கை, அதில் தான் அவன் வாழ்ந்தான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய எழுத்து, அவனுடைய செயல் அனைத்தும் இந்த மண் எப்பொழுது விடுதலை அடைய வேண்டும் என்பதிலே தான் அதிகமாக ஊன்றி நின்றது. அங்கேதான் பாரதி வாழ்கிறான். இப்போ காதல் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். அதுலதான் எல்லாரும் உண்மையாக அவங்க யாருன்னு வெளிப்படுவார்கள். நீங்க கம்பராமாயணத்துல காதலியோட வரவுக்காக காதலன் காத்திருக்கக்கூடிய செய்தியெல்லாம் கம்பன் எப்படி வர்ணிக்கிறான்னா அப்படி வர்ணிப்பான், கற்பனையிலே மிதப்பான். சினிமாவுக்கு பாட்டு எழுதின கண்ணதாசன் வரையில நீங்கள் பார்த்தாலும் கூட காதலி வர வேண்டும் என்பதற்காக காதலன் காத்திருப்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு. நம்மளும் தான் பாடி பார்க்கிறோம், நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைச்சாதானே பாடுறது. நான் நமக்குன்னு 2 பேரையும் சேர்த்து சொன்னதை அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். நம்மளும் தானே சொன்னேன். பாரதிக்கு காதல் இருந்தது. அந்த பெண் தண்ணீர் எடுக்க வருவாள். தண்ணீர் எடுக்க வரக்கூடிய பெண்ணுக்கு இவன் காத்திருப்பான், காத்திருக்கிறான். அந்த பெண் வரும்போது பார்ப்பதற்காக பாரதி அந்த இள வயதிலே காத்திருக்கிறான். காத்திருப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். அங்கேதான் பாருங்கள், பாரதி நினைவு தெரிந்த நாள் முதல் இந்த மண்ணின் விடுதலை நேசித்தவன் தெரியும். அவன் என்ன உதாரணம் சொல்லுகிறான் என்றால், பெண் வருகிறாள், கண்டிப்பாக வருவாள், வரக்கூடிய அந்த பெண்ணை பார்க்கணும். ஆனா நம்ம நிக்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியக்கூடாது. அதே நேரத்தில் அந்த பெண்ணை நல்லா பார்க்கணும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறான் பாருங்கள். சீரெடுத்த புலையியல் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல் காத்துக் கொண்டிருந்தேன். வெள்ளையனுக்கு நம்முடைய ஆட்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய கருங்காலிகள் தேசபக்தர்கள் வருவதை எப்படி பார்த்து கொண்டிருப்பார்களோ அப்படி என் காதலியை பார்த்து கொண்டிருப்பேன் சொன்னான் என்று சொன்னால், அவன் மனத்திலே மண் விடுதலை எந்த அளவுக்கு வேரூன்றி இருந்தது என்று பாருங்க. அவன் பாராட்டுறதும் சரி திட்டதும் சரி, அவனை மாதிரி பாராட்டவும் முடியாது, அவன் மாதிரி திட்டவும் முடியாது. இந்த மண்ணுக்காக
பாராட்டுறதா அவன மாதிரி பாராட்ட முடியாது, திட்டுறதா அவன மாதிரி திட்ட முடியாது. பாராட்டுறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. தாதாபாய் நவ்ரோஜிக்கு பிறந்த நாள். தாதாபாய் நம்மளாம் பிறந்த நாள்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு நம்மளே கேக் வாங்கி நம்மளே வெட்டி நம்மளே சாப்பிட்டுக்குவோம். பெரிய மனுஷங்களுக்கு பிறந்த நாள்னா மாலை கொண்டு போட்டுட்டு வருவோம், அவன் காலில் விழுந்து அவன் கையை பிடிச்சு அவனுக்கு ஐஸ் வச்சு அவனை பாராட்டி பேசிட்டு வருவோம். பாரதி தாதாபாய் நவ்ரோஜியை பத்தி அவர்கிட்ட ஒண்ணுமே பேசல, ஒரே வரி எழுதினான். யார் தாதாபாய் நவ்ரோஜி? இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர், இந்த மண் விடுதலைக்காக பாடுபடக்கூடியவர் தாதாபாய் நவ்ரோஜி. அவருக்கு பிறந்த நாள் வந்தது. பாரதி எழுதினான், என் தாய்நாட்டு பெண் பல்லார் வயிற்றில் எல்லாம் தாதாபாய் நவ்ரோஜியை போல பிள்ளைகள் பிறந்து வளரட்டும்னு எழுதினான். நான் என்ன கேட்கிறேன், இதை விட ஒரு வாழ்த்து, சிறப்பான வாழ்த்து இருக்க முடியுமா? என் நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் வயிற்றிலே எல்லாம் தாதாபாய் நவ்ரோஜியை போல பிள்ளைகள் பிறந்து வளரட்டும் என்றால் இந்த மண்ணை அவன் எப்படி நேசித்திருக்கிறான் என்று தெரிகிறது. இது பாராட்டு. திட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? திட்டதுக்கு தாய்மார்கள் தவறா எடுத்துக்கொள்ளக்கூடாது. குழந்தை பேருக்கு வழி இல்லாதவர்களை இந்த நாட்டிலே ஒரு சொல்லால் குறிப்பார்கள். குழந்தை பேச்சுக்கு வழி இல்லாத தாய்மார்களை, பெண்களை மலடின்னு குறிப்பிடுவாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, பாரதியினுடைய சொல்லை சொல்வதற்காக சொல்லுகிறேன். பாரதி என்ன சொல்லுகிறான், நீ 10 குழந்தை பெற்றிருந்தாலும் சரி, இந்த நாட்டுக்காக கவலைப்படக்கூடிய ஒரு பிள்ளையாவது நீ பெற்றிருக்கணும். வீரரை பெறாத மேன்மை தீர் மங்கையை, வீரரை பெறவில்லை என்றால் மேன்மை இல்லாத பெண் என்கிறாள். நீ எத்தனை பிள்ளை பெற்றிருக்கிறாய்னு அர்த்தம் கிடையாது, அவசியம் கிடையாது. வீரரை பெறாத மேன்மை தீர் மங்கையை ஊரவர் மலடி என்று உரைத்திடு நாடு என்று எழுதினார். எத்தனை பிள்ளை பெற்றிருக்கிறாய் என்பது பொருள் அல்ல. இந்த மண் விடுதலைக்கு ஏதாவது பிள்ளையை நீ பெற்றுக் கொடுத்திருக்கிறாயா, அப்போதுதான் உன்னை தாய் என்றே ஒப்புக்கொள்ளுவேன் என்று சொன்னவன் அவன். இந்த நாட்டுக்காக எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிந்தவன். இந்த மண் விடுதலைக்காக எதை வேண்டுமானாலும். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். பாட்டுக்கு போக வேண்டாம், ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டான் வாழ்க்கையில நமக்கு தெரியும், வறுமையில எவ்வளவு வாழ்னா நமக்கு தெரியும். அவன் எழுதின கவிதையை பிரசுரிக்கிறதுக்கு அவனுக்கே வழி கிடையாது. அந்த கவிதையை பிரசுரிக்கிறதுக்கு ஒருத்தர் உதவி பண்ணார். அவர் பேர் வி கிருஷ்ணசுவாமி ஐயர்னு பேர் அவருக்கு. அவர் ஒரு லாயர், அட்வொகேட். அவர் மிதவாத கட்சி, பாரதி தீவிரவாத கட்சி. காங்கிரஸ்ல கோஷ்டி. அது அந்த காலத்துல இந்த கால வரையில் அப்படிதான். பாரதி காலத்திலே 2 கோஷ்டி. அங்க அது பிறந்த போதே கோஷ்டியா பிறந்தது. பாரதி தான் பேர் வைக்கிறான். அது மிதவாதம், இது தீவிரவாதம். மிதவாதத்தில் இருக்கிறார் கிருஷ்ணசுவாமி ஐயர். பாரதியார்கிட்ட பேசுறார். என்ன பேசுறார், நமக்கு நம்ம 2 பேருக்கு லட்சியம் ஒண்ணுதான் பாரதி, நம்ம 2 பேருக்கும் பாதைகள் வேறையே தவிர லட்சியம் ஒன்றுதான். இப்படி பேசுறார் லாயர் அவர். அப்படி பேசி ஒரு 5-6 மாசத்துல அந்த கிருஷ்ணசுவாமி ஐயர் ஹைகோர்ட்ல ஜட்ஜ் ஆயிட்டார். அந்த கிருஷ்ணசுவாமி ஐயர் ஹைகோர்ட்ல ஜட்ஜ் ஆனார்னு பாரதிக்கு தெரியுது, பொங்கிட்டான். அவன் சொன்னா, ஓய் கிருஷ்ணசுவாமி ஐயரே, இதான் விழிப்பு. யார? ஹைகோர்ட் ஜட்ஜ், மறந்துடாதீங்க. ஓய் கிருஷ்ணசுவாமி ஐயரே, உமக்கு மாசம் 5000 ரூபாய் சம்பளம் கிடைத்து விட்டால் எங்கள் ஜாதி ஜீவித்து விடுமா? நாளைக்கே தேசபக்தன் ஒருவனை உன் முன்னால், இவன் வந்தே மாதரம் என்று சொன்னான் என்று உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினால் 8 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிப்பீரே. அப்படியானால் இவ்வளவு நாள் எங்களுடன் ஏன் இப்படி வேஷம் போட்டுக் கொண்டு உட்கார்ந்திருந்தீர்? வெட்கமா இல்லையா? ஓய் கிருஷ்ணசுவாமி ஐயரே, என்ன ஜென்மம் எடுத்தீர்னு கேட்டான். யாரு? ஹைகோர்ட் ஜட்ஜ். மறந்துடாதீங்க, நம்ம ஜட்ஜா எதிர்காலத்தில் வருவார்னு தெரிஞ்சா இன்னைக்கே கால்ல விழுறான். ஏன்? இந்த மண்ணை நேசித்தவன். இதம் தருமனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதம் திரு 2 மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும், விதந்தரு கோடி எண்ணல் விளைந்தனை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே, உன்னை தொழுவேன். யாருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினாவன்? ஒரு நாள் விடியற் காலையில
பாரதியும் பாரதிதாசனும் பாண்டிச்சேரியில இருந்து நடந்து போறாங்க. மார்கழி மாசம் கோயில்ல எல்லாரும் திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, திருவம்பாவை பாடிட்டு போறாங்க. அப்போ ஒரு வயசான கிழவி எதிரில வந்து பாரதி கிட்ட கேட்டா, என்ன ஐயரே கோயிலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட போறீங்களான்னு கேட்டுச்சான். சிரிச்சிட்டு சொன்னாரா, நானும் திருப்பள்ளி எழுச்சி பாட போறேன். என்ன தெரியுமா? பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால், புண்மை இருக்கணம் போயின யாவும், எழுபசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இரவி, தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கு தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றனம், விழி துயில்கின்றனை எம் தாயே வியப்பிது காண் பள்ளி எழுந்தருளாயே. மதலையர் எழுப்பவும் தாய் துயில்வாயோ. இது என்னடா கொடுமைன்னு கேட்டான். ஊர்ல உலகத்துல அம்மா பிள்ளைய எழுப்பா, பசிக்கு போகுதுப்பா எந்திரின்ட்டு. நாங்க குழந்தையெல்லாம் சேர்ந்து உன்னை எழுப்புற, நீ தூங்குறியம்மா, என்னம்மா அது? மதலையர் எழுப்பவும் தாய் துயில்வாயோ, மாநிலம் பெற்றவள் இகுது உணராயோ, குதலை மொழிக்கு இறங்காதொரு தாயோ. கோமகளே, பெரும் பாரதற்கு அரசே, விதம் ஒரு நின்மொழி 18 கூறி வேண்டியவாறுனை பாடுதும் காணாய், இதமுற வந்து எமை ஆண்டு அருள் செய்வாய் என்றவளே பள்ளி எழுந்தருளாயே. அருமை. பாரதி பெண் விடுதலையை பாடியவன், அவனைப் போல பாடியவன் யாரும் இல்லை. ஆனால் பாரதியினுடைய படைப்புகளிலே எடுத்து பார்த்தால் மண் விடுதலையை தாண்டி ஒன்றும் இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். ரொம்ப அருமையா தொடங்கி இருக்காருயா. சும்மா அந்த பெண் விடுதலைக்காரங்க இருக்காங்களே, பேச முடியாது. பெண் விடுதலையே எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனா இவரை மாதிரி மண் விடுதலையே மற்றவங்க பேசல. அதுக்கு வரிசையா அவர் சாப்பிட்டு கொடுத்துட்டு வர்றாரு பாருங்க. ஓய் கிருஷ்ணசாமி ஐயரை ஒண்ணு பதாது, ஓய் என்ன பாடுபடுத்திருக்காரு பாருங்க. அவரை இவளுக்கு ஒரு புஸ்தகம் போடுறதுக்கு ஒரு நன்கொடை கொடுத்திருக்காரு. நன்கொடை நீ தானே வச்சுக்குவேன்ட்டாரு. அது துணிச்சல், கவிஞன் இல்லையா? நம்ம ஒன்ன வாங்கிட்டோம்னா அதுக்கு பாரு, சரி நீ என்னத்தை செய்யறது, வாங்கிட்டான், கையை நீட்டி வாங்கிட்டான், இன்னே சரி இப்ப நினைச்சு என்ன செய்ய, தப்பு வச்சே அப்படி நம்ம நிக்கிறோம். அவர் அதெல்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு இருக்கட்டும், இது பாட்டுக்கு இருக்கட்டும், கொடுத்துறாரு, சரியா கொடுத்துறாரு. அப்படி வரிசை எத்தனை நிகழ்ச்சியா, ஒன்னா ரெண்டா அருமையா பேசியிருக்காரு. இதை மறுக்கணும் அப்படின்னா இந்த பட்டிமன்றத்தில் இதுதான் ஒரு பிரச்சனை. மேடையில கேள்வி வந்துருச்சு, இப்ப இதை மறுக்கணும்ல. இல்ல நான் என் கட்சியை பேசுறேன் அப்படின்னா உங்க கட்சியை பேசுங்க, இதுக்கு என்னங்க என் கேள்விக்கு என்ன பதில் இல்ல. வாங்க, சுமதி இருக்காங்களே, நல்ல பேச்சாளர் ஐயா சொல்லிட்டாங்க, வாங்க. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ராமலிங்கம் அவர்கள் பேசிய செய்திகளை வெறும் பட்டிமண்டபத்திற்காக கூட எங்கள் அணியில் யாரும் மறுக்கப் போவது இல்லை. பட்டிமண்டபம் என்று சொன்னால் எதிரணியிலே யார் எதை பேசினாலும் அதில் வலு இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா என்பதை கூட யோசித்து பார்க்காமல் மறுப்பது என்பது ஒரு மரபாகி போய்விட்ட இந்த சமூகத்தில் எங்களை போன்ற இளைஞர்கள் உண்மை பேசக்கூடிய எதிரணியினரை மறுக்க போவதில்லை. ஆனால் ராமலிங்கம் அவர்கள் பேசியது முழுக்க உண்மை, அது மட்டும்தான் உண்மையா என்பதுதான் எங்கள் கேள்வி. அது உண்மையினுடைய ஒரு பகுதி. எனக்கு ராமலிங்கம் பேசிய பேச்சிலேயே ரொம்ப பிடித்த இடம் ஒரு காதலியை பற்றி அவர் சொன்ன செய்திதான். ஒரு காதலியை பார்க்கின்ற பொழுது கூட இந்த தேசத்தை பற்றி நினைத்து பார்த்தவன் பாரதி என்று ரொம்ப அழகாக அந்த இடத்தை சொன்னார். ஒரு தேசத்தினுடைய விடுதலையை கூட ஒரு காதலிக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய சமுதாயத்திலே வாழ்ந்த பாரதி ஒரு காதலியை பார்த்தால் கூட தேசத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் வாழ்ந்தவன். எனவே ஒரு காதலியை எவ்வளவு கண்ணியமாக பார்க்க வேண்டும் என்பது கூட தெரியாத இளைஞர்கள் இருக்கிறார்களே என்பதால் பாரதி எப்படி பாருங்க. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பாரதி
பாரதிதாசன் உணர்ந்த ஒரு செய்தியை எப்படி ராமலிங்கம் உணரவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தமாக இருந்தது. இன்னும் காதலிக்கல உள்ள இருக்கு. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசுகின்ற திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற் கொம்பே என்றான் பாரதிதாசன். ஏன் சொன்னா, பாரதியோடு இருந்த பொழுது எதை தீர்த்தால் எது கடைசி வரைக்கும் நிறைக்கும் என்பதை உணர்ந்தவன் பாரதிதாசன். நீங்கள் பெண்ணடிமைத்தனத்தை அப்படியே வைத்துக் கொண்டு மண்ணடிமையை பற்றி நீங்கள் அதற்கு ஒரு விடுதலை வர வேண்டும் என்று பேசினால் இது நடக்கக்கூடிய காரியமா? ரொம்ப அழகாக சொன்னீர்கள். இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே பிறக்கக்கூடிய குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணினுடைய வயிற்றிலும் தாதாபாய் நெஹ்ருஜியை போன்ற ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று பாரதி ஆசைப்பட்டான். சரி, அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை ஒரு பெண் பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அவள் முதலில் எப்படி இருக்க வேண்டும்? அவள் எப்படிப்பட்ட ஒரு ஆணோடு வாழ்க்கை நடத்த வேண்டும்? அந்த ஆண் எவ்வளவு ஒழுக்கசீலனாக இருந்தால் அவள் தாராபாய் நெஹ்ருஜியை போல ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்க முடியும். பாரதி வாழ்ந்த காலத்திலே இந்த விஞ்ஞான வசதிகள் எல்லாம் கிடையாது சாமி. ஒழுக்கமா இருந்தா ஒழுக்கமான குழந்தைகள் பிறக்கும். வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள் என்று சொன்னான் பாரதி. ஏன் தெரியுமா? தாயை பாராட்டுகிறேன் என்று சொல்பவனுக்கு மனைவியை மரியாதை செய்ய தெரியவில்லை. மனைவியிடம் காதலாக இருப்பவனுக்கு தாயிடம் பாசமாக இருக்க தெரியவில்லை. இந்த ரெண்டுத்திற்கும் இடையிலே பிரச்சனை வருகின்ற பொழுது வெறும் சட்டையை மாட்டிக்கொண்டு எதிரே இருக்கக்கூடிய வாழைப்பட கடைக்கு போய் சிகரெட்டு பிடிப்பவர்கள் தான் நம்முடைய நாட்டு இளைஞர்கள். யாருக்கிட்டமா அடி வாங்குறது? இங்கிட்டு திரும்பின அடி, அங்கிட்டு திரும்பின அடி. வாங்காத இருக்க ஆட்கள் தான் உங்களை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் கொடுத்தா சரியா போயிடும். அதை பாரதி செய்தான். அதை பாரதி செய்தான். உன்னுடைய தாயின் வார்த்தைகள் உனக்கு வலிமையை சேர்க்கும். வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள். இந்த இரண்டுக்கும் இடையிலே, இந்த இரண்டு உறவுகளுக்கு இடையிலே கூட உனக்கு ஒரு தெளிவு வரவில்லை என்றால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சமூகத்தில் சாதிக்க முடியாது என்பதுதான் பாரதியினுடைய வார்த்தை. இந்த தாய்ப்பால் உலகத்துல இன்னும் கரப்ஷன் வராத ஒரே இடம் தாய்ப்பால் தான். அதனாலதான் அதை சொன்னான் பாரதி. இத மேக்சிமம் கெடுக்க மாட்டான் இவன், முடியாது இவனால நினைச்சான். ஏதாவது ஒரு இம்யூனைசேஷன் போடணும்னு நினைச்சான். ஒரே ஒரு இம்யூனைசேஷன் தான் போட முடியும், தாய்ப்பால். இதையாவது ஒழுங்கா செய்யறான பாப்போம். அப்ப இதை ஒழுங்காக செய்தால் என்ன கிடைக்கும்? பாரதி யோசித்தான். நீங்கள் மண் விடுதலையை பற்றி சொன்னீர்கள். பாரதி சொன்னான், பெண்ணிற்கு விடுதலை என்று இங்கோர் நீதி பிறப்பித்தேன், அதற்குரிய வெற்றி கேளீர். மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்றோ மதிகெட்டீரே. விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர். விடுதலை என்பீர், கருணை வெள்ளம் என்பீர். பெண்ணிற்கு விடுதலை இங்கில்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை. முடிஞ்சு போச்சு. என்ன விடுதலைன்னு பேசுறீங்க? பெண்ணிற்கு விடுதலை என்று இங்கில்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கையே இல்லை. அப்புறம் தானே விடுதலை வெண்டக்காயலாம். ஒரு தேசத்திலே இருக்கக்கூடிய பாதி ஜனத்தொகையிலே பாதியை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டு மீதி பாதிக்கு மட்டும் நீங்கள் விடுதலை வாங்கினீர்கள் என்றால் எந்த பாதிக்கு விடுதலை இல்லையோ அது மீதி பாதி விடுதலையும் தின்றுவிடும், அரித்துவிடும், புழு போல அரித்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் ஒரு தேசத்திற்கு தேவையே இல்லை. ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆண் கொண்டு வருகிறான், எப்படிப்பட்ட ஒரு ஆணை ஒரு பெண் கைப்பிடிக்க வேண்டும் என்பதை பாரதி செய்தான். சொன்னான், பாஞ்சாலி சபதத்தில் கொண்டு போய் வைக்கிறான் வீமன் சொல்வதை போல. என்ன சொன்னான்? யாருக்கு மனைவியை மதிக்க தெரியாது? ஒரு மனைவியை கண்ணியமாக மனைவியாக வீட்டுக்கு கொண்டு வராதவனால் தான் அந்த மனைவியை மனைவியாக மதிக்க தெரியாது. அப்ப எப்படிப்பட்டவளை நாம் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தோம்? வீமன் சொல்லுகிறான், சோரத்திற் கொண்டதில்லை அன்னே, சூதிற் படைத்ததில்லை, வீரத்தினார் படைத்தோம், வெம்போர் வெற்றியினார் படைத்தோம். வரதட்சணை வாங்கிட்டு கூட்டு வரவனுக்கு அந்த அருமை தெரியாது. வரதட்சணை வாங்கறதுக்கு மட்டும் அம்மா பேச்ச கேட்கக்கூடிய பையனுங்களுக்கு அந்த மனைவியினுடைய மரியாதை தெரியாது. கல்யாணம் நடக்காதுல்ல, என்ன செய்வான்? கல்யாணம் நடந்து நீங்க என்ன கிழிச்சீங்க? நான் கேட்க
ஏதோ சாதிச்ச மாதிரி நீங்களும் ஒரு சீன் காமிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க, ஒன்னும் சாதிக்கல. யோசித்து பாருங்கள், ஒரு மரியாதைக்குரியவளாக ஒரு பெண்ணை வீட்டுக்குள் கம்பீரத்தோடும் ஆண்மையோடும் அழைத்து வரக்கூடிய ஒருவனுக்குத்தான் அந்த மனைவியினுடைய மரியாதை தெரியும். அப்படி வரக்கூடிய ஒரு பெண்ணால் தான் நல்ல மக்களை ஈன்றெடுக்க முடியும். அதைத்தான் பாரதி சொன்னான், பெண் அறத்தினை ஆண் மக்கள் வீரம்தான் பேணுமாயின் பிரிது ஒரு தாழ்வு இல்லை. பெண் அறத்தோடு வாழ வேண்டும். எந்த நாடு சிறக்கும்? ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஆண்மகன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்மகள் அறத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல. ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் அறவழியை சார்ந்தவளாக இருக்க வேண்டும். அவள் அறவழியை சார்ந்தவளாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆண் எப்படி இருக்க வேண்டும்? அந்த அறத்தை தன்னுடைய வீரத்தினால் காக்கக்கூடிய ஆண்மகனாக ஒரு ஆண்மகன் இருந்தால் மட்டுமே பெண்கள் ஒரு நாட்டிலே ஒழுக்கத்தோடும் அறவழியிலும் வாழ முடியும். இந்த இரண்டும் கலந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் தான் நீங்கள் சொல்லக்கூடிய உண்மையான விடுதலை ஏற்பட முடியும். இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வாங்கி வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம். உண்மை இல்லையா? யார் இந்த விடுதலையை அனுபவித்தார்கள்? யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? வருத்தத்தோடு இருக்கிறார்கள். பல பேர் விளங்காம வெள்ளையன்கிட்டே இருந்திருக்கலாம்னு நொந்து போய் பேசுகிறார்கள். ஏன்? வாங்கிய இந்த விடுதலை எப்படி வாங்கினோம் என்பதும் தெரியவில்லை, எதற்காக வாங்கினோம் என்றும் தெரியவில்லை, இருப்பது எதற்காக என்றும் இவர்களுக்கு விளங்கவில்லை. நம்ம சொல்லி கொடுத்தா தானே தெரியும். அதற்குத்தான் சொல்றேன், ஆணுக்கு இருக்கக்கூடிய வீரம் பழுதுபட்ட வீரமாக இருந்தால் பெண்கள் அறமாக இருந்தும் பிரயோஜனப்படாது. தாதாபாய் நரோஜி வர முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பாரதி மாதிரி இல்லாட்டி எப்படிங்க தாதாபாய் நரோஜி வர முடியும்? அப்ப நினைத்து பாருங்கள், பெண்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொன்னாங்க. நான் அந்த செய்தியை மட்டும் என்னுடைய இறுதியான ஒரு செய்தியாக இங்கே வைக்கிறேன். இந்த பெண்கள் இந்த நாட்டில் உருப்படாம போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப உருப்படலன்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நீங்களே வருத்தப்பட்டீங்க மேடையில. அப்புறம் இப்ப புதுசா எங்கிட்ட கேக்குறீங்க என்ன காரணம்? ஒரு குழந்தை பிறந்துட்டா போதும், ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா அது நம்ம கிராமத்து படமா இருந்தா உடனே ஒரு அத்தை பையன் விளங்காத மாமன் பையன் எவனாவது ஒருத்தன் விளைஞ்சிருப்பாங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு. நகரமா இருந்தா அந்த பொண்ணு சினி ஸ்கூலுக்கு போயிடக்கூடாது, தப்பி தவறி காலேஜுக்கு போயிடக்கூடாது, போனாக்கா அவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்ப பெண்களுக்கு சொன்னான், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ காதலை பற்றியும் திருமணத்தை பற்றியும் மிகுந்த தெளிவோடு இரு என்பதற்கு சொன்னான் பாரதி. திருமணம் என்பது வாழ்க்கையில தேவைதான், ஆனா அதுவே எல்லாம் நினைச்சிடாத. கன்னியா இருப்பமடி தங்கமே தங்கம், நாங்கள் காலம் கழிப்பமடி தங்கமே தங்கம், அந்நிய மன்னர் மக்கள் பூமியில் உண்டான் எனும் அதனையும் சொல்வாயடி தங்கமே தங்கம். அதே மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அழுதுட்டுல இருக்காத. ஆற்றங்கரை அதனில் என்னை அழைத்து ஓர் தனியிடத்தில் பேசியதெல்லாம் தூற்றி நகர் முரசு சாற்றுவேன் என்று சொல்லி வருவாயடி தங்கமே தங்கம். என்னையா நீங்க இன்னைக்கு விதி படத்தை பேசுறீங்க? முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதினோடனே பாரதி தான். அப்ப ஒரு பெண்ணை பார்த்து தேச விடுதலையை பற்றி நினைக்க கூடியதான ஒரு காதலியை பார்க்கக்கூடிய அதே பாரதி தான் காதலித்தவள் கைவிட்டு விட்டு போய்விட்டால் அவனை சும்மா விடாதேன்னு பொம்பளைங்களுக்கு சொல்றான்னாக்கா பார்க்கிறவனுடைய தகுதியையும் பாரதி அறிந்திருந்தான். ஒளிந்திருந்து பார்ப்பவன் எல்லாம் பாரதி போல் பார்க்கவில்லை, தண்ணீர் எடுக்க வந்தவள் எல்லாம் ஏமாறாதவளாகவும் இல்லை. எனவே இரண்டும் இந்த தேசத்திலே நடந்திருக்கிறது, ரெண்டையும் பார்த்திருக்கிறான். ஐயா அழகா தொடக்கத்துல சொன்னீங்க, நானும் இனிப்பாவே முடிச்சிடுறேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல 1000 ஸ்வீட் இருக்கு, இருந்தாலும் மைசூர் பாதான் தலையாய ஸ்வீட். இப்ப மைசூர் பா பெண் விடுதலையா தேச விடுதலையா என்பதுதான் ஐயா முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நன்றி, வணக்கம்.